ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அசட் கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் கொஞ்சம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் என்ன எப்படி வந்து போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்றத பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு. லார்ஜ் கேப்க்கு அப்படின்னா அதோட மார்க்கெட் கேப் வந்து அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து கிரேட்டர் தென் 10 பில்லியனாக இருக்கணும். மிட் கேப்னா 2 பில்லியன் டு 10 பில்லியனாக இருக்கணும். ஸ்மால் கேப்னா லெஸ் தென் 2 பில்லியன். ஸோ எனி கம்பெனி யூ கோ ரைட் இஸ் லெஸ் தென் 2 பில்லியன், do not get investment in it. இது என்னுடைய அட்வைஸ். தெர் ஆர் ஃபியூ பெனி ஸ்டாக்ஸ் அவுட் தேர், அதெல்லாம் வந்து என்னை பற்றி சொல்ல மாட்டேன். பட் ஏன்னா 2 பில்லியனுக்கு மினிமம் இருக்கிற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டோம்னா, இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் நம்ம போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணோம்னா யூ வில் கெட் அ குட் ரிட்டர்ன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பு, காமன் ஸ்டாக்கில், ரியல் எஸ்டேட்டில் டேரெக்டாக ரியல் எஸ்டேட் ஓனர்ஷிப் வாங்கிக்கலாம், இல்லை ஆர்ஐடிடி வச்சுக்கலாம். பாண்ட்ஸில் யூஎஸ் ட்ரெஷரபிள், ஏஜென்சி பாண்ட், சொவரின் பாண்ட், முனிசிபல் பாண்ட், கார்பரேட் பாண்ட். அப் டெப்ட் பேக்டு செக்யூரிட்டி அப்படி வந்து மார்கேஜ் அது. அண்ட் பேங்க் லோன்ஸு, மார்கேஜ் அண்ட் மார்கேஜ் பேக் செக்யூரிட்டி இருக்குது. ஓகே. டெப்ட் செக்யூரிட்டினா லைக் நீ பாண்டை வச்சு நம்ம லோன் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த ஃபண்ட்ஸ்லேயே வந்து அந்த எந்த ஒரு ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராட் கேட்டகரி என்னென்னா க்ரோத் ஸ்டாக்குன்னு சொல்லலாம், வேல்யூ ஸ்டாக், அந்த மாதிரி இது சில டைப் இருக்குது. அதை நான் இப்போ வந்து சொல்கிறேன் தெளிவாக. க்ரோத் ஸ்டாக் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க அந்த கம்பெனியில். பட் வந்து அது க்ரோத் வந்து எனாமஸாக இருக்கும். 10%, 20% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது க்ரோத் ஸ்டாக்கு பியூர்லி. ஸோ என்னென்ன ஸ்டாக் நம்ம க்ரோத் ஸ்டாக்குன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு திங்கு. ஓகேங்களா? அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கல, ஆனால் வந்து ஒரு இந்த ஸ்மால் கேப், மிட் கேப்ஸ், லார்ஜ் கேப் கேட்டகரியில் வருது அப்படின்னா, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்ப, ப்ளஸ் அதோடைய பேலன்ஸ் ஷீட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அவுட் இட்ஸ் அ க்ரோத் ஸ்டாக்கு. நம்ம ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றப்ப அது வந்து க்ரோத் ஸ்டாக்கு நம்ம சொல்லலாம். ஒரு கம்பெனி எப்படி அனலைஸ் பண்ணணும் ஃபண்டமெண்டலாக அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ அதில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அடுத்து வேல்யூ ஸ்டாக் அப்படின்றது பியூர்லி லைக் வந்து உங்களுடைய டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அல்லது அதோட கம்பெனி வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் அது வேல்யூ ஸ்டாக். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி வந்து ரியலி வந்து ஒரு 2 பில்லியன் ஆர் 5 பில்லியன் கம்பெனி, பட் இப்போ நவ் இந்த மார்க்கெட் கேப் இஸ் லைக் 4 பில்லியனில் இருக்குன்னா அது வந்து அண்டர் வேல்யூ. இப்போ வேல்யூ ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த கரண்ட் ஸ்டாக் சொல்லலாம் வந்து போயிங் வந்து வெரி வேல்யூ ஸ்டாக் அது. இப்போ மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ்னால இட் இஸ் யூனோ ட்ரேடிங் பிலோ த மார்க்கெட் கேப், அதனால் வந்து அது வேல்யூ ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஆனால் சில நேரத்தில் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதையும் வந்து வேல்யூ ஸ்டாக் சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வேல்யூ ஸ்டாக் வந்து இட் வில் ஹேவ் லோயர் விலாட்டிலிட்டி தென் க்ரோத் ஃபண்டு. ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு விலாட்டிலிட்டி வந்துருச்சுனாலே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிசெஷன், ஏதாவது ஒரு இன்ஃப்ளேஷன் இஷ்யூ, இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ ஏதாவது வந்துச்சுனாலே மார்க்கெட் விலாட்டிலிட்டி வந்துடும். ஸோ அப்போ வந்து க்ரோத் ஸ்டாக் வந்து பெருசாக அடி வாங்கும். ஆனால் வந்து வேல்யூ ஸ்டாக் வந்து இட் வில் ஹேவ் லெஸ் விலாட்டிலிட்டி. அதை வச்சே நீங்கள் சொல்லிடலாம் அதை. அப்புறம் வந்து பிளெண்ட் ஃபண்டுன்றது வந்து இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத், லைக் என்ன சொல்கிறது, க்ரோத் அண்ட் வேல்யூ. சில நேரத்தில் ஸ்டாக் அண்ட் பாண்டுன்னு சொல்லலாம். 60% ஸ்டாக்கு, 40% ஸ்டாக்குன்னு சொல்லலாம். அப்போ ஸ்டேபிள் வேல்யூ அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் மினிமம் ஃபிக்ஸ்டாக வந்து மினிமம் கேரண்டி கொடுத்துட்டே இருக்கும். அது ஸ்டேபிள் வேல்யூ ஃபண்டுன்னு சொல்லலாம். அப்புறம் இன்கம் ஃபண்டுன்றதும் இட்ஸ் லைக் டெடிகேட்டட் டு அர்னிங் ரிலையபிள் இன்கம் ஸ்ட்ரீம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், லைக் ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் பேமெண்ட், ரெண்ட், இதெல்லாம் வந்து இன்கம் ஃபண்டுன்னு சொல்லலாம். அதை பியூராக இன்கம் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது பேட்டர்ன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் சிமிலர் டு த ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் இண்டெக்ஸ் வச்சு வரக்கூடிய ரிட்டர்ன், இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் ரிட்டர்ன் ஃபண்ட்றது வந்து மார்க்கெட் கண்டிஷன் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் டெரிவேட்டிவ்ஸ் வருது அப்சல்யூட் ரிட்டர்ன் ஃபண்டு. டெரிவேட்டிவ்ஸ் முன்னாடி சொன்னால் ஆப்ஷன்ஸ் பேசிக்லி. அப்புறம் லைஃப் ஸ்டைல் ஃபண்டுன்றது ரிஸ்க் பேஸ்டு ஃபண்டு. ஓகே. ஸோ பியூர்லி மெயின்டைனிங் ஆல் டைம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லெவல். ஆல்தோ லைஃப் ஸ்டைல் ஃபண்ட் அசஸ் அலோகேஷன் பீரியாடிக்கலி சேஞ்சஸ்னா ஃபண்ட்ஸ் ஓவரால் ரிஸ்க் லெவல் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் த சேம். தென் கம்ஸ் த டார்கெட்டட் ஃபண்ட். டார்கெட் ஃபண்ட் வந்து எப்பவுமே லைஃப் சைக்கிள் ஃபண்டு சொல்லலாம். டார்கெட் டேட் வந்து இப்போ நீங்கள் 2015 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது வந்து 2050 ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னா டார்கெட் டேட் 2050 போட்டிங்கன்னா நவும் வந்து ஃபண்ட் மேனேஜரே தே வில் மேனேஜ் த போர்ட்ஃபோலியோ ஃபார் யூ. அது வந்து ரொம்ப நாட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது.
இட்ஸ் லைக் you know ஓகே பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டட் ஃபண்ட்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து இட்ஸ் லைக் வெரி லோ ரிஸ்க்குள்ளது. அடுத்து நான் வந்து சொல்லப்போறது வந்து எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வந்து ஒரு ஈக்விட்டியும், ஃபிக்ஸ்ட் இன்கமும் மேனேஜ் பண்ணுவாரு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இப்போ ஈக்விட்டி ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா, இந்த மாரி வந்து பேசிக்கா வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இது ஸ்டைல் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல் பாக்ஸ வச்சுக்கலாம். காம்ப்ளக்ஸாவும் ஸ்டைல் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ உங்கள போர்ட்ஃபோலியோல யூ ஷுட் ஹேவ் யுவர் லார்ஜ் கேப், மீடியம் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரைட்? அண்ட் தென் குரோத், பிளெண்ட், வேல்யூ. இப்படி பார்த்தீங்கன்னா, இதில இந்த மேட்ரிக்ஸில வந்து நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் போட்டு வச்சிருந்தீங்கன்னா, இட் வில் பி பெட்டர் ஆல்வேஸ். ஸோ ஆல்வேஸ் வந்து ஸ்மால் கேப் வந்து குரோத் இந்த இந்த குரோத் மேல இருக்கிறதே ரிஸ்க்கானது தான் ஆல்வியஸ்லி. பட் ஆனா நெறைய ரிட்டர்ன் கிடைக்கும். பிளெண்ட்ன்றது 2 மிக்ஸ் ஆஃப் வேல்யூ அண்ட் குரோத். வேல்யூன்றது ஆல்வேஸ் ஸ்டெடி இன்கம் கிடைச்சுக்கிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அதுவே வந்து இதிலே வந்து ஃபன் ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றாங்கன்னா, குரோத்துக்கு மேல அக்ரெசிவ்னு வச்சுக்கிட்டாங்க. அதுலயும் வந்து கிளாசிஃபை பேஸ்ட் ஆன் டொமஸ்டிக், குளோபல் அண்ட் எமர்ஜிங். டொமஸ்டிக்ன்றது பியூர்லி வந்து நம்ம யுஎஸ் பேஸ்டு. குளோபல்ன்றது அதர் இன்டர்நேஷனல் ஸ்டாக்குன்னு சொல்லலாம். எமர்ஜிங் மார்க்கெட் வந்து பியூர் வந்து லைக் புதுசா கிரியேட் பண்ண கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்கன்னா, அது வந்து இப்போ தான் வந்து மார்க்கெட்குள்ள வந்திருப்பாங்க. தே வில் டூயிங் சம் ட்ரையல்ஸ். அவங்க ட்ரக் வந்து எஃப்டி அப்ரூவல் ஆகுற வரைக்கும் அது வந்து எமர்ஜிங் ஸ்டாக்கா இருக்கும். ஸோ திஸ் இஸ் நான் வந்து பாண்டுக்குள்ளே போகல. ஏன்னா நம்ம பாண்டு மோஸ்ட்லி நம்ம இதை பண்ண மாட்டோம். ஸ்டைல் பாக்ஸ் பேசுவாங்க. ஸோ ஈக்விட்டியோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல் பாக்ஸ் இயர். இப்போ தான் மைடி டொமஸ்டிக் மிட் கேப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மிட் கேப்பில் க்ரோத்தில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ என்ன ஸ்டாக்குன்னு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அந்த ஸ்டைல் பாக்ஸில். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் டுடே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.